ஹலோ, இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் எடுத்திருக்கேன். எனக்கு அப்புறம் 4 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை சீக்கிரமாக ஆட் பண்ணிடணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 வெங்காயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 நல்ல பெரிய பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்தாச்சு. மஞ்சள் தூள் சேர்த்து 1 ஸ்பூன் கடை மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி தான். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மீன் குழம்பே வைக்க தெரியாது. இதே இன்க்ரீடியண்ட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். எனக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் வராது. மீன் குழம்பு திக்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து தண்ணியாக வரும். நல்லா கொதிக்க விட்டுருவேன், ஆனால் வந்து அந்த திக்னஸே வராது, ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மீடியமுக்கு மடுப்பு கொஞ்சம் நல்லா ஏற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி வந்து நல்லா இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்கணும். ஸோ அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ தண்ணி இவ்வளோ ஆட் பண்ணதால பார்த்தீங்கன்னா உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு இருக்காது. ஸோ நான் இப்போவும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளி தண்ணி சேர்க்கல. 1 டம்ளர் அளவு இருக்க புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் க்ளோஸ் பண்ணவே வேண்டாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியை இப்போ இந்த நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து இப்போ தீயை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிஷ்ஷை சேர்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நான் ஆட் பண்ணுறேன். இதோட பேர் வந்து எனக்கு தெரியல. வெஸ்ட் பெங்கால் மீன். நம்ம ஊர் சுதும்பு மாதிரி இருக்குது. மீன் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. அது அந்த சூட்டிலேயே வெந்துடும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் நமக்கு வாமிட்டிங் அப்படியே ஃபுட்டு பாய்சனிங் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓப்பன் குக் தான் பண்ணுறேன், நான் மூடி வைக்கல. சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ ஃபிஷ் கிரேவி வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. உங்களுக்கு அது தனியாக தான் இப்போ தெரியும். ஃபிஷ்ஷும் வந்து கிரேவியை அப்சர்வ் பண்ணிவிட்டு கிரேவி ஆறுனதுக்கப்புறமா ஒரு திக்னஸ் வந்துடும்.